காரில் பின் சீட்டில் அமர்ந்து உள்ளவர்களும் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படுகிறது. இதன்படி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்படும் அனைத்து கார்களிலும் பின் சீட் பெல்ட் மற்றும் அணியாவிட்டால் அலாரம் அடிக்கும் முறையில் இருக்க வேண்டும். பின் சீட்டில் உள்ளவர்கள் சீட் பெல்ட் அணியாவிட்டால் கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மக்களுக்கு திமுக எப்பொழுதும் துணை நிற்கும். முதலில் CAA போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டேன். அதை பெருமையாக நினைக்கிறேன். எக்காரணம் கொண்டும் தமிழகத்தில் CAA அமுல்படுத்தப்பட மாட்டாது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக ஓடி வருவேன் என்று அமைச்சர் உதயநிதி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் 10 நாட்களுக்கு முன்பு வரை வாக்குரிமை பெற்ற வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் தங்கள் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்டவைகளை மாற்றங்கள் மேற்கொள்ளலாம். இந்தியாவில் குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 கடந்த 11ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த CAA சட்டம் இந்தியாவில் யாருடைய குடியுரிமையும் பறிக்காது. இதன் விதிமுறைக்கு உட்பட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து வருபவர்களுக்கு குடியுரிமை பெற வழிவகை செய்துள்ளது. இதன்படி குடியுரிமை விண்ணப்பிக்க CAA 2019 என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. LICயில் பணிபுரியும் ஏறத்தாழ 1,10,000 ஊழியர்களுக்கு 17% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2010 ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பங்குத்தொகை 10%இலிருந்து 14% உயர்த்தப்பட்டுள்ளது. பலமுறை தமிழகம் வந்தாலும் தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்ற குறை தன்னிடம் உள்ளதாக வேதனை தெரிவித்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லை என மிகவும் வருந்துவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆனாலும் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் எனது பேச்சு என் குரலில் தமிழில் நமோ செயலி மூலம் ஒளிபரப்பப்படும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் நமோ செயலியை பதிவிறக்கம் செய்து எனது உரையை கேட்கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை. CSK மற்றும் RCB IPL முதல் போட்டிக்கான டிக்கெட் விலை அறிவிப்பு ரூபாய் 1700 முதல் ஆன்லைனில் விற்பனை. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 96.8 கோடி. இவைகளில் வாக்களிக்கும் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 49.7 கோடி பேர், பெண் வாக்காளர்கள் 47.1 கோடி பேர், மாற்றுத்திறனாளிகள் 88.4 லட்சம் பேர், மாற்றுப்பாலினத்தவர் 48,000 பேர், 85 வயதிற்கு மேல் வாக்களிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை 82 லட்சம். 100 வயதை கடந்த வாக்காளர்கள் 2.18 லட்சம் பேர். முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் 1.82 கோடி. வாக்களிக்க பயன்படுத்தக்கூடிய EVM 55 லட்சம். வாக்களிக்கும் நிலையங்கள் 10.5 லட்சம். 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம் சிறப்பான நாள், முயற்சி செய்தால் இலக்கை அடையலாம். ரிஷபம் உடல் ஆரோக்கியம் முக்கியம், வெளி உணவுகளை தவிர்க்கவும். மிதுனம் வெளியிடங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று மகிழ்ச்சியாக இருப்பீர். கடகம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரும், கவனமுடன் கையாளவும். சிம்மம் இன்று மிகவும் சாதகமான நாள், முடிவுகள் எடுக்கலாம். கன்னி சிக்கலான சில விஷயங்களுக்கு சாதுரியமாக சமாளிப்பீர். துலாம் வாகனங்கள் ஓட்டும் பொழுது மிகவும் கவனம் தேவை. விருச்சிகம் விவாதங்களை தவிர்க்கவும், பேச்சில் நிதானம் தேவை. தனுசு எந்த ஒரு சிக்கலுக்கும் குலதெய்வ வழிபாடு தீர்வாகும். மகரம் ஆரோக்கியம் மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கும்பம் அமைதியான போக்கை கடைப்பிடித்தால் வெற்றி அடையலாம். மீனம் எதிலும் உறுதியான திட்டமிட்டு செயல்படுவது நல்லது.